உரை ஆற்றுவார். மறைந்த மாணவர் அமுதன் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை பொறுப்பேற்று இருக்கின்ற வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் உதயசூரியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநிலத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அருமை அண்ணன் பெருநர்கிள்ளி அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி மலையரசன் அவர்களே, உளுந்தூர்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் வசந்தவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற 2 மாவட்டங்களின் மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்தின் செயலாளர்களே, பேரூர் கழகத்தின் செயலாளர்களே, நகர கழகத்தின் செயலாளர்களே, பல்வேறு பொறுப்புகளிலே வந்திருக்கின்ற பொறுப்பாளர்களே, கூட்டணி கட்சியை சார்ந்த அன்பு நண்பர் கருணாகரன் அவர்களே, முகமது அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்கள். நடந்து முடிந்த மாணவன் அமுதன் நம் மாவட்டத்தை சேர்ந்தவர், நம் மண்ணின் மைந்தன், ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த மாணவன். அந்த மாணவன் இங்கிருந்து கோயம்புத்தூர் கல்லூரியில் படிக்கின்றான், ஒரு தனியார் கல்லூரியில். அந்த கல்லூரியிலே படிக்கின்ற அந்த மாணவன் கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்று அந்த பெற்றோர்களுக்கு அழைப்பு வருகிறது. என்னடிக்கும் சுமதிக்கும் நீங்க கல்லூரிக்கு வாங்க, உங்க மகன் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று கல்லூரியில் இருந்து அழைப்பு வருகிறது. அங்கே சென்ற பெற்றோர்களையும் அந்த மாணவனையும் வைத்துக் கொண்டு, உங்கள் மாணவன் இந்த விடுதி காப்பாளரை தாக்கி இருக்கின்றார், அதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அழுது கொண்டே சொன்னான் அமுதன். அதற்கெல்லாம் இதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் வீடியோ சாட்சி இருக்குது. அந்த மாணவன் சொல்கின்றான், நான் யாரையும் அடிக்கவில்லை, நான் யாரையும் பார்க்கவில்லை, என்னுடைய சிசிடிவி புட்டேஜ் எடுத்து காட்டுங்கள் என்றார். அந்த வார்டனும் சமையல்காரரும் சொல்கிறார்கள், இவர் அடிக்கவில்லை, இவரோடு வந்த அஜீஸ் என்ற மாணவன் தான் என்னை அடித்தான் என்று சொன்னவுடன் அவர்களை அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு அந்த மாணவனை அழைத்து, அமுதனை அழைத்து, நம் கல்லூரியிலே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது, எந்தெந்த மாணவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற நீ பட்டியலை சொன்னால் கல்லூரி நடவடிக்கை எடுப்பதற்கு வசதியாக இருக்கும், இது வெளியே செல்லாது, ரகசியம் காக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். அப்பாவி மாணவனான அமுதனும் கல்லூரியில் நடக்கின்ற ஆவணங்களை உடனடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு கொடுக்கின்றார். கல்லூரி நிர்வாகத்திற்கு கொடுத்த பட்டியல் காவல்துறைக்கு சென்று காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்படுகிறது. உடனடியாக அப்பொழுதே அமுதனை தாக்குவதற்கு தயாராக இருந்தார்கள். உடனடியாக கல்லூரி நிர்வாகம் பெற்றோரை அழைத்து 10 நாட்கள் உங்கள் மகனை நீங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், அதன் பிறகு கல்லூரிக்கு அனுப்பலாம் என்று சொல்கிறார்கள். அமுதன் 10 நாட்கள் தன் பெற்றோரோடு இருக்கின்றான். மீண்டும் கல்லூரிக்கு செல்கின்றான். கல்லூரியில் இருந்து ஹாஸ்டலிலே உனக்கு இடம் இல்லை, நீங்கள் வெளியில் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாள். வெளியில் தங்கியிருந்த மாணவன் அடுத்த நாள் காலை கல்லூரிக்கு வருகிறான். கல்லூரிக்கு வரும்போது அவனை ஒரு கும்பல் பட்டப்பகலிலே கல்லூரி வளாகத்தின் அருகாமையில் வெட்டி கொலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவன் செத்துவிட்ட பிறகும் தன்னுடைய செருப்பு காலாக எட்டி எட்டி உதைக்கின்றார்கள், கத்தியால் கிழிக்கின்றார்கள். இதுவும் வீடியோ ஆதாரங்கள் வந்திருக்கின்றன. ஆக இப்படிப்பட்ட நிலைமை தொடர்வதற்கு என்ன காரணம்? கோயம்புத்தூரில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த செய்தியை அறிந்தவுடன் நான் அந்த சட்டமன்றத்தில் இருக்கின்றேன். முதலாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் தான் எடுத்து சென்று எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அருமையண்ணன் உதயநிதி அவர்களிடமும், எங்களுடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் பொறுப்பு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேல் அவர்களும் கையெழுத்து பெற்று இங்கு இருக்கின்ற வசந்தவேலும் நானும் தான் சபாநாயகரிடம் இதை கொடுத்து அவசரமாக எடுக்க வேண்டும், அவையை ஒத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னபோது ஒத்தி வைக்க முடியாது, சிறப்பு கவன ஈர்ப்பாக எடுக்கிறேன் என்று எடுத்தார்கள். பொதுவாக நடைமுறை என்ன? ஒரு பிரச்சனை, கொலை பிரச்சனை என்று அவசரம் இருக்கின்ற காரணத்தினால் அதை உடனடியாக அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் உடனடியாக போலீஸை தொடர்பு கொண்டு அந்த செய்தியை சொல்லியிருக்கணும், நடவடிக்கையை சொல்லியிருக்க வேண்டும். சொன்னாரா என்று கேட்டால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவையிலே அதை குறிப்பிடுகின்றார். 3 நாட்கள் அவகாசம் கேட்டு நாளை எடுத்துக் கொள்வதாக சொல்கின்றார்கள். எப்படி சட்டம் ஒழுங்கை நீங்கள் காப்பாற்றுவாய்? உன்னால் எப்படி சரி செய்ய முடியும்? 3 நாட்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அப்பாவி அந்த குடும்பத்தை மிரட்டி அந்த சடலத்தை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. தாவக ஆட்சி வந்ததும் போதைப் பொருள் ஒழிக்கப்படும், சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும், எதுவும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் என்று கூவி சொன்ன ஜோசப் விஜய் அவர்களே, எங்கே இருக்கின்றீர்கள்? உங்களுடைய சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது?
என்ன சொல்ல போனால் இப்ப என்னன்னா இதுல என்ன போடலாம் என்று இங்க காவல்துறை கூட காத்துக்கிட்டு இருக்கலாம். நீ எந்த வழக்க வேணாலும் போடு, சிறைக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதுக்கெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். ஒரே ஒரு விஷயம், எந்த கேஸ போட்டாலும் ஒரு பக்கம் வசந்தவேலியும் இன்னொரு பக்கம் உதயசூரியன் மலையரசியும் சேர்த்து போட்டுட்டு நாங்கள் சிறைச்சாலையில் பேசிக் கொள்வதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்குமே தவிர இதை கண்டெல்லாம் அஞ்சுகின்ற மனநிலையில் நாங்கள் கிடையாது. நான் ஒன்று இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எங்களுடைய ஆட்சி காலத்திலே எது நடந்தாலும் எந்த செய்தி சட்டமன்றத்திலே சொன்னாலும் சரி, உடனடியாக இங்கே இருக்கின்றார் பாபு அவர்கள் விசாரித்து பாருங்கள். உடனடியாக முதலமைச்சர் அதற்கான பதிலை 5, 10, 15 நிமிடங்களில் உடனடியாக தெரிவிக்கப்படும். ஆனால் இன்று வரை தெரிவிக்கல. நான் சொன்ன அன்னைக்கும் சொன்ன இப்பவும் சொல்றேன், உண்மையாலுமே முதலமைச்சர் விஜய்க்கு ஒண்ணுமே தெரியவில்லை என்பதுதான் உண்மை. உண்மை உண்மை நான் சொன்னப்பெல்லாம் சொன்னாங்க, என்ன இப்படி சொல்லணும்? அவருக்கு தெரிந்திருந்தால் உடனடியாக காவல்துறை அழைத்து, அது நேர்மையான காவல்துறை, வெளிப்படையான காவல்துறை என்கின்ற சொல்கின்ற ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எடுத்தீங்களா? இன்று வரை இல்லை. ஆகவே அந்த மாணவனை அந்த சடலத்தை மிரட்டி அவங்க அப்பா அம்மாவை கொண்டு வந்து இங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் சென்னையிலே திருவான்மையில் ஒரு மாணவன் கடந்த 100 நாட்களில் 36 மாணவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதை, கஞ்சா, கள்ளச்சாராயம், அபின், பிரவுன் சுகர், இது எல்லாம் தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுது, ஆறு போல ஓடுது. ஏன்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இன்றைய நிலை, இங்க இருக்கின்ற பல அதிகாரிகள் அதற்கு துணையாக இருக்கின்றீர்கள். நான் நேற்று கூட மாவட்ட கலெக்டர் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இங்க இருக்கின்ற சில கருப்பாடுகள், பேர் சொல்ல விரும்பல, ஒரு அதிகாரி இங்கே கலால இருப்பாரா, 2 வருஷம் சாராயம் எல்லாம் பிடிக்கிறேன்னு சொல்லி அதுல ஒரு கலெக்ஷன் பண்ணுவாரா, அவரே திரும்ப லா அண்ட் ஆர்டர்ல உட்கார்ந்து இங்கே ஒரு கலெக்ஷன் பார்ப்பாரா? நாளைய தினம் சட்டமன்றத்தில் அவர் மீது கவன ஈர்ப்பு தீர்மானம் மட்டுமல்ல, டிஜிபி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். இங்க யார் யார் என்னென்ன வேலை செய்கிறீர்கள், யார் யாரெல்லாம் வைத்து ஏன்னா வந்திருக்கிற எஸ்பி நல்லவங்க. நீங்க பண்ற தப்புக்கு தண்டனை கொடுத்தா எஸ்பிக்கு தான் கொடுப்பாங்க, கீழே இருந்து கொடுக்கின்ற பழக்கம் இல்லை. ஆகவே நிச்சயம் உங்களுடைய தவறான பழக்கங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த விஜய் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4000 ரூபாய் படித்த இளைஞர்களுக்கு இலவச பேருந்து, விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி, வாயில வந்ததெல்லாம் அறிவிச்சார். இப்ப வாயே திறக்க மாட்டேங்குது விஜய். வாய துற நான் கூட கத்தி பார்த்துட்டேன், சத்தமா போட்டேன். எடப்பாடி பழனிசாமி கூட ஏதோ 10 கத்து கத்துனா ஒரு கத்துக்காவது பதில் இருக்கும். இங்க பதிலே கிடையாது, ஒரே நிசப்தம் தான் அசம்பிளியில. நிறைய பேர் அசம்பிளியில தூக்கம் வருதுங்களாம், ஏன்னா பதிலே தெரிய மாட்டேங்குது. அந்த நிலைதான் இன்றைய நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, காவிரி தண்ணி பிரச்சனை, எங்க ஐயா கலைஞராக இருக்கட்டும், எங்கள் தலைவர் தளபதியாக இருக்கட்டும், இந்த காவிரி நீர் பிரச்சனையை கர்நாடக அரசோடு எப்படி கையாண்டார்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு, நீ திரும்ப குழு அமைக்கணுங்கிற. ஆக ஒரு அரசாங்கத்தின் பிரச்சனைகளை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று சுத்தமாக அறியாத, உண்மையை சொல்ல வேண்டுமா, ஒன்றும் தெரியாத முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்களே, இந்த நிலை நீடிக்க ரொம்ப நாள் நீடிக்காது. நிச்சயம் இந்த ஆட்சிக்கு நிச்சயம் முடிவு வரும். நீ ஏதோ ஜெயிச்சுட்டங்கிற உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், ஒருங்கிணைந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நீ ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கிற, ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கிற. இன்னும் சொல்ல போனா, எங்க ஆளுங்க இன்னைக்கு இருக்கிற இந்த வேகம் ஒரு 3 மாசத்துக்கு முன்ன இருந்தா, இங்கே நிற்கிற அண்ணன் உதயசூரியனாக இருக்கட்டும், அல்லது கள்ளக்குறிச்சி தொகுதி கூட்டணி வேட்பாளர்கள் நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பார்கள். நீங்க போலியா, நண்பா, நம்பி அப்படின்னு ஏதோ கதையெல்லாம் சொல்லி ஏமாற்றி பதவிக்கு வந்திருக்கின்றீர்கள். நிச்சயம் இது நிலைக்காது. விரைவிலே உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, நிச்சயம் உன்னை எங்கள் மாவட்டத்தை விட்டு புறமுதுகெடுக்கிறது ஓட சொல்லுவோம். இன்னும் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், இடைத்தேர்தல்ல ஒரு தொகுதியை எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கேட்டு உனக்கு எதிராக பணியாற்றி உங்கள் இயக்கத்தை நிச்சயம் தோற்கடிப்போம். நாங்க தோற்கடிக்க தேவையில்லை, மக்களே அந்த மனநிலைக்கு இப்பொழுது பெரும்பான்மையானவர்கள் வந்து விட்டார்கள்.